ஐயா பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டோம். உத்தரப்பிரதேசம் இரண்டாவது இடத்தை பிடிச்சிட்டாங்க ஐயா. பொருளாதாரத்துல மகாராஷ்டிரா முதலிடம், உத்தரப்பிரதேசம் இரண்டாவது இடம், இன்னைக்கு தமிழ்நாடு மூன்றாவது இடம். திமுக வந்து கடந்த 40-50 ஆண்டு அரசியல்ல கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து நம்முடைய இடத்தை உத்தரப்பிரதேசத்துக்கு பொருளாதாரத்தில் விட்டு கொடுத்திருக்கின்றோம். இன்னும் 4 ஆண்டுகள்ல கர்நாடகா நம்மை முந்த போறாங்க. 3வது இடத்திலிருந்து 4வது இடத்துக்கு வரப்போகின்றோம். காரணம் லஞ்சம் லஞ்சம் லஞ்சம். வளர்ச்சி வேண்டாம் வளர்ச்சி வேண்டாம் வளர்ச்சி வேண்டாம். கல்விக்கு முக்கியத்துவம் இல்லை, கல்விக்கு முக்கியத்துவம் இல்லை, கல்விக்கு முக்கியத்துவம் இல்லைன்னா ஒரு சமுதாயம் எப்படிங்க ஐயா முன்னேறும்? நான் உங்கள்கிட்ட நியாயமான அந்த கேள்வி வைக்கிறேங்க ஐயா. அதனால் சகோதர சகோதரர் நீங்க சாதாரணமா நினைச்சிடாதீங்க. தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. இந்தியா தன்னை காப்பாற்றிக் கொள்ளும் மோடி இருக்கார். 2024 யார் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் 400 எம்பிக்களோடு ஆட்சியிலே வந்து மோடி அவர்கள் அமரப்போகின்றார்கள். நமக்கு தெரியும் 400 எம்பியே குறைவுங்க ஐயா. 425-30 மாதிரி வந்து வைக்கும். இன்னைக்கு எல்லோருக்கும் நமக்கு தெரியும் மோடி அவர்கள் 400 தாண்டி ஆட்சியில் இருக்கிறாங்க. இந்தியா தன்னை காப்பாற்றிக் கொள்ளும், தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்பங்க ஐயா. நாம முழு முயற்சியோடு இறங்கி மோடி அவர்களை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். பட்டினத்தை எல்லாம் மோடியினுடைய ஆட்சியை கொண்டு வர வேண்டும். மோடி ஐயாவுடைய வலதுகரம் இடதுகரமாக இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். 2024 குடும்ப ஆட்சியை ஒழிக்க வேண்டும். 2024 கல்வியை மறுபடியும் மறுமலர்ச்சியாக தமிழகத்திலே காலூன்ற வைக்க வேண்டும். ஏழை தாய்மார்களுக்கு மத்திய அரசுடைய திட்டங்கள் தங்கு தடை இல்லாமல் வருவதற்கு பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்கே இருக்க வேண்டும். லஞ்ச லாவண்யம் இல்லாமல் ஒரு அரசு தமிழகத்தில் வேண்டும் என்றால் முதல் படிக்கட்டாக 2024 பாராளுமன்ற உறுப்பினர் வேண்டும். மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழகம் தேசியத்தை நோக்கி நகர வேண்டிய நேரம் அது சகோதர சகோதரிகளே. அந்த பயணம் மிக முக்கியமான பயணம். முத்துராமலிங்க தேவரையா எடுத்த பயணம், பெரிய மகான்கள் எடுத்த பயணம், முண்டாசு கவிஞன் சுப்பிரமணிய பாரதி எடுத்த பயணம், மிகப்பெரிய அறிஞர்கள் ஆன்மாக்கள் எடுத்த பயணம் பாதியில நிக்குதுங்க ஐயா. 2024 39 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொடுத்து முழுமையாக அவர்களுடைய கணத்தை பூர்த்தி செய்து இந்த பயணத்தை முழுமைப்படுத்த வேண்டிய நேரம் இது, கட்டாயம் இது. என்னுடைய அன்பான வேண்டுகோள், கள்ளக்குறிச்சி உட்பட இருக்கக்கூடிய எல்லா மக்களும் பாரதிய ஜனதா கட்சியை நீங்கள் நேசிக்கின்றீர்கள் என்று தெரியும், மோடியை நேசிக்கின்றீர்கள் என்று தெரியும். இந்த முறை உங்களுடைய வாக்கு, உங்களுடைய ஒரே ஒரு ஓட்டுங்க, ஒற்றை நம்பிக்கை, ஒரு ஓட்டு மட்டும் நாங்கள் கேட்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நீங்கள் வாக்களித்து 39 எம்பிக்களை நீங்கள் அனுப்ப வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை விடுத்து மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் நன்றிகள், இந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க யாத்திரை இந்த கள்ளக்குறிச்சி நடந்திருக்கிறது. இந்த யாத்திரையை நாங்களும் மறக்கப் போவதில்லை, அடுத்து பல ஆண்டுகளுக்கு நீங்களும் மறக்கப் போவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க யாத்திரையில நாம் அனைவரும் கூட்டாக பங்கேற்றிருக்கின்றோம். ஐயா, இந்த அரசியலை பொறுத்தவரை எங்கள் அரசியல் உங்கள் அரசியல் இல்லைங்க ஐயா. இது நம்முடைய அரசியல், நம்முடைய தலைமுறைக்கான அரசியல், நம்முடைய குழந்தைகளுக்கான அரசியல். நாம் இதை செய்து காட்ட வேண்டிய நேரம் நிச்சயமாக நாம் செய்து காட்டுவோம் என்கின்ற நம்பிக்கை இருக்கு.